தந்தையை ऐसी தவிர हमें வேறு किसी எதுவும் ने உங்களுக்கு புலப்படக்கூடாது. एक பாபா शब्द உங்கள் भी बोला எண்ணங்களிலும், कि பாபா वह உங்கள் स्नेह की வார்த்தைகளிலும், பாபா உங்கள் दूसरी செயல்களிலும் आत्मा को இருக்கட்டும். भी இப்படி स्नेह அன்பில் மூழ்கி करने की இருக்கும் நிலையில் ஒரு ऐसी வார்த்தை கூட हमें பேசினால் आत्मा அந்த का அன்பான வார்த்தைகள் एक बाबा மற்ற शब्द உள்ளங்களை भी அன்பால் கட்டி जादू போடும். मंत्र का அன்பில் काम மூழ்கிய करेगा। ஆத்மாக்கள் பேசும் अभी हम பாபா என்ற गहराई से ஒரே सुनेंगे। வார்த்தை மந்திரம் போல் வேலை செய்யும். இப்பொழுது நாம் தீதி கூற இருப்பதை கேட்க இருக்கின்றோம். It's not on, yeah. Om Shanti. ஓம் Is சாந்தி. everyone okay? எல்லாரும் நல்லா Happy? இருக்கீங்களா? Very சந்தோஷமா thankful இருக்கிறீங்களா? to ரொம்ப Baba for நன்றி everything. உணர்வோடு இருக்கிறீங்களா? பாபாவுக்காக அனைத்திற்கும் நன்றி உணர்வோடு இருக்கிறீங்களா? सफलता सबको प्रिय होती है. வெற்றி कदम அப்படிங்கிற कदम விஷயம் पर எல்லாருக்குமே हर பிடிச்சிருக்கு. कर्म में, அதனால चाहे वो स्वयं ஒவ்வொரு के प्रति, அடியிலையும் चाहे ஒவ்வொரு सेवा के प्रति, காரியத்திலையும் நமக்கு வெற்றி இருக்கணும். அது सफलता मिले. சுயத்திற்காகட்டும், ऐसे சேவைக்காகட்டும், तो எல்லாருக்குமே हमारी दादी வெற்றியோட जानकी இருக்கிறது का எல்லாருமே एक விரும்புறாங்க. स्लोगन था சோ அதனால நம்முடைய தாதி ஜானகி कि எப்போதும் என்ன சொல்லுவாங்க, ஒரு सफल करो ஸ்லோகன் तो அப்படின்னா, सफलता मिलेगी. सब कुछ सफल करो तो எல்லாத்தையுமே सफलता मिलेगी. சரியான முறையில பயன்படுத்துங்க, परंतु அப்ப உங்களுக்கு इस வெற்றி मास என்பது में கிடைக்கும் அப்படின்னு தாதி சொல்வாங்க. बाबा ने எவ்வாறாயினும் இந்த 29वें மாதத்துல, दिन रोज एक न இந்த एक முழு மாதமும் हमारे ஒவ்வொரு में क्या நாளும் परिवर्तन நாம आए, என்ன பண்ணோம், அப்படிப்பட்ட हमें और அழகான क्या करना கருத்துக்கள் चाहिए நமக்கு பாபா கிட்ட இருந்து கிடைச்சது. तो सफलता मिले. அதை நாம் सफलता அதை நாம सिर्फ எப்படி जितना हमने முன்னோக்கி किया போகணும், उतना அங்கறதுக்கு मिला. நாம பயன்படுத்த முடியும். அப்ப நமக்கு வெற்றி என்பது और बाबा ने கிடைக்கும். तो कहा अभी நாம என்ன सफलता ऐसे हो படிச்சிருக்கோம், அந்த அளவு நமக்கு வெற்றி गुना கிடைச்சிருக்கு. सौ ஆனா பாபா गुना என்ன हजार சொல்றார், गुना. வெற்றி என்பது नहीं तो பல सेवा முறை மல்டி अच्छी மில்லியன் हो रही, நீங்க இப்ப நீங்க என்ன செய்றீங்களோ लेकिन बहुत அதற்கு கோடானு लिमिटेड है. கோடி நமக்கு வெற்றி கிடைக்கணும். ஆனா जितना நாம என்ன பண்றோம், बाबा எல்லைக்கு के घर உட்பட்ட बनाते சேவையை हैं, செய்றோம். जितना देखभाल करते हैं, எப்படி भोग நம்ம बनाते हैं, பாபாவுடைய सब कुछ வீட்டிற்கு, करते हुए भी பாபாவுடைய வீட்டுல எவ்வளோ விஷயங்களை நாம பண்றோம், போக் सेवा है. பண்றோம், எதெல்லாம் நாம பண்றோம், संतुष्ट रहना இது चाहिए. எல்லாமே கூட बहुत சேவைதான். ज्यादा हो ஆனால் இது सकती है. கூடவே நாம என்ன जो பண்ணணும், कल அந்த बाबा ने कहा திருப்தி ना, अगर அப்படிங்கறத वृत्ति நாம हमारी உணரணும். அப்ப நம்மளால शुद्ध है, இன்னும் நிறைய செய்ய முடியும். பாபா நேத்து சொன்னார், पहले நம்மளுடைய तो बाबा ने कहा மனோபாவம் कुछ भी தூய்மையாக है இருந்துச்சு वृत्ति में, அப்படின்னா, कोई भी बात பாபா रहने दीजिए, சொன்னார், இவங்களுடைய उसको खाली कर மனோபாவத்துல दीजिए, என்ன இருந்தாலும் फिर भरो. அதை ஏதோ இருக்கு मैं அப்படின்னா, आपके प्रति बहुत शुभकामना रखती हूँ, என்ன पर एक बात இருந்தாலும் मेरे मन में आपके प्रति நம்மளுடைய रह गई है, மனோபாவத்துல நாம என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப और वो बात நிறைஞ்சுக்கணும். जब நம்ம तक சொல்லக்கூடாது निकलेगी எனக்கு எதுவுமே இல்லை, என்ன மனசுல எதுவுமே இல்லை हमारी அப்படின்னு சொல்லுவோம். शुभकामना भी ஆனா काम नहीं करती. இருக்கு, நிச்சயமாக இருக்கு ஏதோ ஒண்ணு. तो कल की அதை बाबा की நாம अव्यक्त इशारे से தூய்மையாக்கணும். அது ஆகாத வரை बहुत अटेंशन நம்மளுடைய गया உள் உணர்வுகள், कि தூய वृत्ति எண்ணங்கள், में कुछ தூய भी है ஆசைகள் नहीं, இதெல்லாம் வேலை वो செய்யாது. भी அப்போ पुरानी நேர்ந்த बात, அவ்வியக்த इसकी சிக்னல் बात, ये எவ்வளவு हुआ वो சக்திசாலியாக ड्रामा இருந்தது. है, அதை पास्ट பத்தி हो நான் गया, சிந்திச்சிட்டு जो இருந்தேன். हुआ அதை பத்தி एक्यूरेट था. நான் யோசனை பண்ணேன். என்னுடைய बहुत अच्छा था, மனோபாவத்துல होना ही था. தூய்மையற்ற எதுவுமே नहीं இருக்கக்கூடாது. ऐसे ஏன்னா என்ன करके நடந்திருந்தாலும் अपनी அது वृत्ति को, பழசு. என்ன நடந்திருந்தாலும் அது वृत्ति एक தூய்மையாக होता है இருக்கணும். चित्त நம்மளுடைய वृत्ति, எண்ணங்களை நாம தூய்மையா வச்சிருக்கணும்.
நம்மளுடைய कहते हैं மனோபாவத்தை योगा தூய்மையாக வச்சிருக்கணும். ஒண்ணு வந்து शास्त्रों में ऐसा மனோபாவம், कहते हैं இன்னொன்று चित्त என்னன்னா वृत्ति निरोध சமய சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு कि அப்படின்னா, हमारा चित्त इतना साफ हो உங்களுடைய மனோபாவத்துல, உங்களுடைய இதயத்துல, உங்களுடைய ஞாபகம், तो वो அந்த काम சிந்தனை, ज्यादा है। ஒரு ஓட்டம் இருக்கு இல்லையா, அதுல கூட எதுவுமே आज तो இருக்கக்கூடாது. ऐसे भी दिन அப்போ भर बाबा की எதுவுமே याद, எனக்கு बाबा का பழசு प्रेम, ஒண்ணுமே ஞாபகமே बाबा के இருக்கக்கூடாது. प्रति அப்படின்னா न நம்மளுடைய जाने மனோபாவம் நல்ல தூய்மையா இருக்கும். ஸோ முழு நாளும் तो நாம் बाबा இன்னைக்கு कह என்ன रहे பண்ண हैं कि போறோம்? பாபாக்கு நாம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம், பாபாக்காக நன்றி सेवा சொல்லிக்கிட்டே में या இருக்கிறோம். स्वयं की ஸோ उन्नति இன்னைக்கு என்ன करना में சிக்னல் सफलता அப்படின்னா, का நாம் முன்னோக்கி मुख्य போகணும், आधार है। சேவையிலையும் एक बाप से சுயத்திலையும் நாம் अटूट முன்னோக்கி प्यार போகணும் அப்படின்னா, அதற்கு அடிப்படையாக இருப்பது அப்படின்னா मम्मा हमेशा हमको எந்த कहती தங்கு थी தடையற்ற ஒரு कि தீராத कितनी அன்பு बार பாபா धागा மேல. टूटेगा, மம்மா எப்போதும் उतनी சொல்லுவாங்க, बार उसको गांठ बांधेंगे। எத்தனை முறை ஒரு एक प्लेन கயிறு धागा होता है, வந்து एक பிஞ்சு गांठ போகுதோ, बांधते அறுந்து जाएंगे। போகுதோ, அந்த அளவு நீங்க முடிச்சு போட்டுக்கிட்டே இருப்பீங்க. जो प्लेन ஆனா அந்த धागा होता है கயிறு அறுபடவே वो இல்லை ज्यादा அப்படின்னா मुश्किल। அது எவ்வளவு நல்லா இருக்கும். तो ஆனா इधर அறுந்து लिंक போய் அறுந்து टूटती போய் है, திரும்ப திரும்ப அதை கட்டுறீங்க அப்படிங்கிற यहाँ போது कहीं भी இரண்டு और கயிறினுடைய சக்தியும் வேற வேறையா இருக்கு. பாபா கிட்ட बाबा का நமக்கு இருக்கிற एक और एक தொடர்பு வந்து भरोसा விட்டு போயிடுச்சு, அறுந்து போயிடுச்சுன்னா திரும்ப या திரும்ப நம்ம पिता முடிச்சு है, போடுறோம் टीचर, அப்படின்னா सदगुरु அது है। வந்து ஒரு பலம், ஒரு सर्व ஆதாரம்னு संबंधों சொல்ல से முடியாது. பாபா एक தான் के என்னுடைய साथ। ஆசிரியர், என்னுடைய तो इसलिए बाबा அப்பா, कह रहे हैं என்னுடைய चढ़ती சத்குரு. कला में எல்லா உறவும் सफलता பாபா का கிட்டதான் நாம வச்சிருக்கணும். मुख्य அதுக்குதான் आधार பாபா है சொல்ற, एक நீங்க बाप மேல் से நோக்கி போகணும், अटूट வெற்றி प्यार। உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு அடிப்படையாக இருப்பது बाप के தந்தை सिवाय மீது और இடைவிடாத कुछ ஒரு அன்பு. दिखाई இது ना दे। தந்தையை தவிர வேறு எதுவுமே உங்க கண்ணுல संकल्प में भी தென்படக்கூடியதாக बाबा, இருக்கக்கூடாது. பாபா உங்களுடைய எண்ணங்கள்ல இருக்கட்டும், बोल में भी बाबा, வார்த்தைகள்லையும் कर्म में பாபா भी बाप का இருக்கணும், साथ। உங்களுடைய செயல்களிலும் பாபா ऐसी இருக்கட்டும். लवलीन स्थिति में रहे, அப்போ நீங்க ஒரு வார்த்தை இந்த एक மாதிரி शब्द भी இந்த ஸ்திதியிலிருந்து बोलेंगे பேசினால் கூட, तो वह இப்படிப்பட்ட स्नेह के बिना அன்பில் மூழ்கி இருக்கும் ஸ்திதியிலிருந்து நீங்க दूसरी ஒரு आत्मा में வார்த்தை भी பேசினால் கூட அந்த அன்பான வார்த்தைகள் स्नेह में बाबा स्नेह में बांध देंगे। அந்த அன்பான வார்த்தைகள் ऐसे மற்றவர்களை लवलीन அந்த आत्मा அன்பினால் का கட்டிவிடும். एक बाबा शब्द ही அதனால जादू பாபாங்கிற मंत्र ஒரு का வார்த்தை, काम करेगा। पर उस बाबा शब्द में क्या அதாவது भरा हुआ பாபாவின் है? அன்புல மூழ்கி இருக்கிற அப்படிப்பட்ட अटूट स्नेह। குழந்தைகளின் ஒரு வார்த்தை. ஆனா ये याद है பாபான்னு हम लोग சொல்லும் जब பொழுது 7 பாபாவிற்காக दिन का कोर्स தங்கு कराते थे, தடையற்ற அன்பு இருக்கணும். तो ऐसे तो எனக்கு कोर्स में एक ஞாபகம் दिन இருக்கு, आत्मा நாம परमात्मा வந்து 7 चक्र நாள் பாடம் கொடுக்கிற போது चार्ट கோர்ஸ்ல सब வந்து நம்ம समझा என்ன रहे थे। சொல்வோம், ஒரு நாள் पर हमको होता था பரமாத்மா, जब ஒரு நாள் तक उस आत्मा ஆத்மாவிற்கு, का ஒவ்வொரு कनेक्शन நாளும் நாம ஒரு बाबा से விஷயத்தை नहीं வந்து हुआ है, சொல்வோம். ஆனா நம்முடைய குறிக்கோள் அந்த நேரத்துல तब என்ன तक वो शुरू இருக்கும், ही नहीं हुआ है அந்த वास्तव में। ஆத்மா பாபா கிட்ட ஒரு அன்பை तो அனுபவம் मुझे अभी भी பண்ணணும் याद है कि हम लोग அப்படின்னு சொல்லி 3-4 दिन हो जाते थे, फिर இன்னும் देखते அது थे ये ஆகல बाबा क्यों नहीं ஆகல कहता है அப்படின்னு हमसे। நாம பார்ப்போம். எனக்கு ஞாபகம் இருக்கு, इसके मुंह से 2 आपका 3 बाबा நாள் है, ஆயிடுச்சு, இன்னும் ஆத்மாக்கு அது बाबा नहीं कह रहा है। கிடைக்கலையே. அவங்க इसका வந்து அதை मतलब इसका कनेक्शन नहीं ஏற்றுக்கொள்ளாதவரை, हुआ, என்னுடைய பாபா அப்படின்னு नहीं அவங்க तो उसको बाबा ஏற்றுக்கொள்ளாதவரை, कहना चाहिए। என்னுடையது तो हम फिर அப்படின்னு आगे வரல लेसन அப்படின்னா कराते थे, இன்னும் கனெக்ஷன் வந்து ஏற்படல. क्योंकि जब निश्चय है ये मेरा அவங்க बाबा है, அந்த तो जो உணர்வு कुछ அவர்களுக்கு, सुनाएंगे क्या அந்த सबको निश्चय நம்பிக்கை हो जाएगा என்னுடைய பாபா அப்படின்னு வராத வரை मेरा बाबा நாம सुन रहा है, மேற்கொண்டு ஞானத்தை और சொல்ல अनुभव மாட்டோம். शुरू हो जाते हैं। அப்பதான் நம்ம அவங்க எப்ப மை பாபான்னு आज சொல்லிட்டாங்களோ कई हमको कहते हैं, அப்பதான் நாம வந்து மேற்கொண்டு போவோம். हमने देखा है, இப்போ अव्यक्ति யாரோ परिवार வந்து हमने நமக்கு सुना है, मैंने कहा अनुभव नहीं किया है। அவ்வியக்தி பரிவார एक வந்து बार आप நாம अनुभव करेंगे பாக்குறோம், கேக்குறோம் उससे அப்படின்னு प्राप्ति क्या சொல்லுவாங்க. होती है। ஆனா வந்து நான் என்ன देखने சொல்வேன், सुनने की बात அனுபவம் नहीं, பண்ணுங்க அப்படின்னு சொல்வேன். ஏன்னா இது ஒரு तो ऐसे கேட்கறதுக்கான ही बाबा விஷயமோ का प्यार, பார்க்கறதுக்கான விஷயமோ बाबा का கிடையாது ज्ञान, அவ்வியக்தி பரிவார் அப்படிங்கிறது. ஆனால் अनुभव। அனுபவம் பண்ணணும். जब अनुभव அப்படித்தான் होगा பாபாவுடைய ஞானம் तो वो இருக்கு. अटूट होता பாபாவுடைய जाएगा। ஞானமான அனுபவம் பண்ணணும்.
நீங்க அனுபவம் किसी भी பண்ணாதான் आत्मा का அது प्यार தங்கு தடையற்ற ஒரு उसको अपना அனுபவம், आधार नहीं ஒரு बनाना। தொடர்பு அப்படின்னு சொல்ல முடியும். எந்த ஆத்மாவாக उमंग उत्साह के இருந்தாலும், दूसरे के बोल அது में எந்த मदद விஷயமாக करते ही இருந்தாலும் அதை உங்களுக்கு ஆதாரமாக ஆக்கிக் मेरी கொள்ளாதீங்க. आत्मा बहुत उमंग उत्साह இப்ப से बोलती है ஒருத்தர் तो बहुत अच्छा लगता है, உங்களுக்கு लेकिन उसको आधार तो नहीं बनाएंगे ना। உங்களுடைய மேல் நோக்கி போகும் அந்த ஸ்திதிக்கு इसलिए बाबा जो कहते हैं ना, एक மற்றவர்களுடைய पर एक भरोसा, ஒரு वो அனுபவத்தையோ हमेशा மற்ற हमें याद रखने से ஆத்மாக்களையோ ஆதாரமாக்கி बाबा की पूरी கொள்ளக்கூடாது. मदद ஆனா मिलती நீங்க रहती है। என்ன பண்ணணும், तो क्या संकल्प பாபாவை रखना है எல்லா कि நேரத்திலையும் एक बाप பாபா से கிட்ட நீங்க अटूट வச்சுக்கணும். प्यार, அப்போதான் உங்களுக்கு பாபா शांति। கிட்ட இருந்து அன்பு கிடைக்கும். அப்போதான் நம்ம என்ன बाबा जी பண்ணணும், मुरली रिवीजन 1969 से இப்போ நாம ज्ञान என்ன के பண்ணணும், रतन அவ்யக்த முரளி और स्नेह के ரிவைஸ் பண்ணுவோம். मोती, ஞான ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். ஞான ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். அவ்யக்த முரளி மீட்டை. முரளி अव्यक्त ஒரிஜினல் वाणी தேதி तारीख है 13 सितंबर செப்டம்பர் 1974। 74:13. मुरब्बी बच्चे நீங்க बन अपनी ஒரு स्टेज को விசேஷமான योग युक्त அன்பிற்குரிய व குழந்தை युक्ति ஆகணும். युक्त बना। அப்புறம் நீங்க யோக யுக்த ஆகணும். एक तो के உங்களுடைய हाथ में ஸ்திதியை हाथ யோக मिलाया है, யுக்தாகவும் யுக்தி யுக்தாகவும் तब तो ஆக்கிக் घेराव கொள்ளுங்கள். हुआ है ना। அப்போ अब நீங்க आगे இப்ப क्या மேற்கொண்டு करना என்ன है? செய்யணும், यदि कभी भी हाथ मिलाने वाला हाथ कमजोर हो जाए, இப்ப யாராவது मत दीजिए, பலவீனமாயிட்டாங்க இல்ல तो களைப்படைஞ்சிட்டாங்க அப்படின்னா उसको कमजोर அவங்கள बनने நீங்க नहीं देना। பலவீனமாக விடக்கூடாது. वैसे थके हुए அவர்களை हाथ को भी ஆனா இப்ப पथक बनाता, ஒரு तभी களைப்பா सफलता ஆயிட்ட होगी। ஒரு ஆத்மாவை इस நீங்க என்ன பண்ணும், संगठन की களைப்பிலிருந்து அவங்கள सफलता விடுவிக்கணும். அப்போ सिर्फ உங்களுக்கு स्वयं வெற்றி को கிடைக்கும். बनाने में नहीं அப்போ है, எந்த ஒரு अपितु ஒன்று संगठन को கூடலினுடைய வெற்றியை मजबूत करना, நாம ஆக்கணும் सर्व அப்படின்னா साथियों को முழு उमंग முழு व उत्साह முழு दिलाना। கூட்டத்தையுமே यह நாம என்ன है பண்ணணும், इस பலமாக்கணும். संगठन அதற்கு की நாம என்ன सफलता। பண்ணணும், கூட இருக்கிற எல்லார் जब மீதும் दूसरे நீங்க की ஊக்கம் कमी को உற்சாகம் கொண்டு வரீங்க अपनी அப்படின்னா कमी அதுதான் समझेंगे, அந்த ஒன்று கூடலினுடைய तभी வெற்றி. संगठन को இந்த ஒன்று सफल बना கூடல்ல நீங்க सकेंगे। வெற்றியை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க एक மற்றவர்களினுடைய की कमी को, பலவீனங்களை தெரிஞ்சிருக்கணும். थकावट व कमजोरी को देखते இது हुए ஒவ்வொருத்தர் இப்படி स्वयं को நடக்கிறாங்க ऐसे के அப்படிங்கிறது सही की கிடையாது. लहर में नहीं लाना। மற்றவர்களுடைய களைப்பை நீங்க फलानी புரிஞ்சுக்கணும். ऐसे करती அந்த है तो फिर मैं பலவீனமற்ற भी करूं। எண்ணங்கள்ல நீங்க வரக்கூடாது. फलानी ने இவங்க किया, இதை செய்யறாங்க, यदि मैंने भी किया तो நான் क्या हुआ। நானும் கூட அதை यह செய்யலாம், संकल्प இவங்க எப்படி स्वप्न तक செஞ்சாங்க, भी नहीं आने சோ देना। அதனால நமக்கு என்ன, तब समझो ஆனா कि நானும் அதை सफलता செஞ்சா என்ன அப்படின்னு நம்ம मधुबन நினைக்க கூடாது. இப்படிப்பட்ட निवासियों எண்ணங்களை ने लकी உங்களுடைய है। கனவுல मधुबन கூட உங்களுடைய निवासियों की எண்ணங்கள்ல கொண்டு सोच வரக்கூடாது. उमंग அப்போ उत्साह மதுபன் और நிவாசிகள் எப்படி, अटूटपन அவங்க में ரொம்ப अच्छी है। அதிர்ஷ்டசாலிகள். बाकी அவங்க आगे के ஒரு लिए और கலைப்பற்ற भी தன்மைக்கு वाटर प्रूफ ஊக்கம் बनो। உற்சாகத்தோட மதுபன் जैसे நிவாசிகள் वाटर இருக்கிறாங்க, प्रूफ மிக होता है நல்லது. ना, இப்ப எதிர்காலத்துக்கு ऐसे நாம என்ன ही मधुबन ஆகணும், निवासियों மாயா को நம்ம கிட்ட வரவே கூடாது. माया மாயா प्रूफ ப்ரூஃப், बनना है। அதாவது மாயா உள்ளேயே समझा? வரக்கூடாது. எப்படி வாட்டர் ப்ரூஃப் நம்ம ऐसे ரெயின் स्वयं கோட் அந்த को மாதிரி और எல்லாம் போட்டுக்கிறோம், தண்ணி सर्वात्माओं வராம, அது को போல மாயா நம்ம கிட்ட शक्तिशाली வரவே बनाने கூடாது. वाले, निर्बल சுயத்திற்காகவும் को बलवान बनाने மற்றதற்காகவும் वाले, நாம எப்பொழுதுமே மாஸ்டர் संगठन में दूसरे சர்வசக்திவானாக की कमी இருக்கணும். को எல்லாருக்கும் நாம் स्वयं की சக்திகளை कमी கொடுக்கணும். समझकर मिटाने वाले, ஏன்னா ஒரு ஒன்று கூடல்ல सर्वशक्तियों के भंडार நீங்க மற்றவர்களுடைய मास्टर பலவீனங்களை सर्वशक्तिवान உங்களுடைய பலவீனங்களா सदा நினைச்சு स्वयं அவர்களுக்கு से நீங்க और சக்தியை सर्व से நிரப்பணும். संतुष्ट நீங்க रहने वाली, அப்படிப்பட்டவர்களா ஆக்கணும். संतुष्ट இப்படிப்பட்ட होने மாஸ்டர் बाप சர்வசக்திவானாக दादा நீங்க और இருக்கணும். सर्व के எல்லா दिल पर சக்திகளும் நிறைந்த ஒரு विजय பொக்கிஷம் प्राप्त உங்ககிட்ட करने இருக்கணும். वाले, அப்ப நீங்க திருப்தி अर्थात ரத்தினமாக இருந்து सर्वात्माओं के அனைவருக்காகவும் திருப்தியோட संस्कार और இருக்கும்போது स्वभाव நீங்க को एक பாப்தாதாவின் समान இதயத்துல நீங்க बनाने வெல்ல वाले, முடியும். அப்ப ऐसे எல்லாருடைய विजयी रूप இதயத்தையும் को நீங்க வென்று விடுவீங்க. बाप दादा அப்ப का याद எல்லாருடைய प्यार சமஸ்காரங்களையும் नमस्ते। பார்க்கும் பொழுதும் நீங்க ओम தந்தையை शांति। போல நீங்க வெற்றி உடையவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்ட வெற்றி ரத்தினங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே. ஓம் சாந்தி.